இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு என் ஒய்ஃப் வச்சுருக்காங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் இதில் என்னென்ன போடுறாங்கன்னா, மீன் சட்டியில் எடுத்துக்கணும். மீன் ஃபஸ்ட்டு சட்டியில் இங்கே பாருங்கள் எடுத்தாச்சா. மீனை எடுத்துட்டு பாருங்கள் சட்டியில் வச்சா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் எப்பயுமே, அதனால் சட்டியில் வச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டுருங்க, மாங்காய் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி. இந்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் கூட்டி ஒரே இதில் கரைச்சி வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாருங்கள் மசாலா எடுத்துருக்காங்க. இதில் வந்து தேங்காய், சீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வேணும்னா கொஞ்சோண்டு நீங்கள் மீன் மசாலா ஆட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கோங்க, நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறது. எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா புளி தண்ணி, புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துருக்காங்க. ஸோ அதை ஊற வச்சு புளி தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. புளியை ஊற்றி பாருங்கள், புளியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு எடுத்து நல்லா பெசரி விட்டுருங்க. பெசரிட்டு கையில் பெசரி விட்டுட்டு தண்ணியை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் விற்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் மீனை பொரிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ஏர் ஃப்ரையரில் தான் வைப்போம், டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி எண்ணெயிலே பொரிச்சாச்சு. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சுண்ட வந்து கொதிச்சதுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கோங்க. தண்ணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்பு எல்லாமே போட்டு கொதிக்க வைக்கிறது தான். உண்மையாலுமே இது ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு 10 நிமிஷம் தான் இதுக்கு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுன்னா வீட்டில். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க. ஸோ மஞ்சத்தூள் எல்லாமே அதிலே போயிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து வெங்காயத்தை கொஞ்சோண்டு தாளித்து அதில் கொட்டுவாங்க. ஸோ எடுத்து நம்ம இப்போ அடுப்பில் வைக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள் அடுப்பில் வச்சாச்சு. நல்லா எல்லாம் சுண்டி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. மீனை பொரிச்சதையும் அப்படியே எடுத்துக்குவோம் சைட் பை சைடு. பார்த்தீங்களா இந்த பக்கம் மீன் பொரிஞ்சிகிட்ருக்கு, அந்த பக்கம் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாம் வரட்டும், நல்லா செமையாக சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல், சண்டே ஃபெஸ்டிவல் மீன் ஸ்பெஷல். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஓகேவா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து அரைச்சி அதில் சேர்த்துருக்காங்க. அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ தாளிப்புக்கு இங்கே பாருங்கள், கடுகு, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டாச்சு. இப்போ அடுத்தது தாளிப்புக்கு கருவேப்பிலை போடுவாங்க. கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு எடுத்துக்கோங்க. 10 பல்லு இல்லைன்னா ஒரு 5 பல்லு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா வதக்கி அதில் கொட்டி தாளிக்கிறது தான். இங்கே பாருங்கள் நல்லா கறிகிடுச்சா, நல்லா கறிங்க ஒரு 80%. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தாளிச்சிட்டிங்கன்னா சுவையான கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்.